நீங்க வார்த்தைகள் இப்ப சொல்ல ஆரம்பிங்க. ஒருவேளை உங்களோட கையிலையும் காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், நீங்க நினைக்கிற காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்க சொன்னா ஆகும், நீங்க கட்டளையிட்டா நிற்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எது இருக்கு எது இல்லைன்றதன் அடிப்படையில் நீங்க பேசக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்ற அடிப்படையில் நீங்களுடைய வாயின் வார்த்தைகளை வசனிக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நீங்க வாயை திறந்து ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறத சொல்லி பாருங்க, உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா மாறும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இன்னும் அழகா சொல்ல போனா ஆண்டுடைய வார்த்தை இந்த உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அப்ப இதுல சொல்லப்படுது பாருங்க, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாது. இப்ப இது தேவனுடைய வார்த்தை மட்டுமில்ல, உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அது வெறுமையா திரும்பாது. நீங்க மரணத்தை பேசுவீங்களா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில மரணத்தை கொண்டு வரும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20-21 சொல்லுது, 21ஆம் வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? பிரியப்பட்டு தான் பேசுறோம். ஜீவனை பேசுறோமா இருந்தா ஜீவன் மேல பிரியம் இருந்தா ஜீவனை பேசுவோம். மரணத்தை பேசுவோமா இருந்தா மரணத்தின் மேல பிரியம் இருக்கிறவன் தான் என்னத்தை பேசுவான்? மரணத்தை பேசுவான். இங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, அது விரும்பினதை செய்து. அப்ப தேவன் ஒரு விருப்பத்தோடு பேசுறாராம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? விரும்பாத ஒன்றையும் பேச முடியாது, விரும்பாத ஒன்றையும் பேச முடியாது. ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் சிந்தித்து பேச ஆரம்பிக்கும், ருசி பார்த்து பேச ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், உங்களுக்கும் தெரியும். அவர் அடிக்கடி சொல்லுவார், நீங்க எப்படி சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றீங்களோ, பேசுகிற வார்த்தைகளையும் பேசுறதுக்கு முன்னுக்கு என்ன செய்யுங்க? ருசி பார்த்து பேசுங்க. வாயை விட்டு வெளியே போறதுக்கு முன்னுக்கு இந்த நீங்க நான் பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை, அது எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும், நான் பேசுகிற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை செலுத்த போகுதுன்றதை குறித்து நீங்கள் ருசி பார்த்து பேச வேண்டும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. அந்த ஊழியக்காரன் அடிக்கடி சொல்லுவார், உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை என்ன செய்யுங்க? சற்று ருசி பார்த்து பேசுங்க.